இந்த சிலுவை பாடுகள் தியான கூட்டங்களில் நாம் நிறைய காரியங்களை தியானிக்கும் போது அது நமக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இன்றைக்கு தலைப்பு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். அதாவது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கும் அறிந்து நடக்கிற ஒரு காரியம். தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கிற காரியத்தை விட தேவனுடைய சித்தம் என்னவோ அதற்கு ஒப்பு கொடுத்து நாம் பயணிக்கும்போது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரையில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரையில் இதை குறித்து அங்கே எழுதுகிறார். இது ஒரு ஊழிய பகுதி, ஊழிய பிரயாணம் என்று கூட சொல்லலாம். ஊழியத்தினுடைய பிரயாணம் நம்முடைய வாழ்க்கையில் கூட எடுக்கிற முக்கியமான முடிவுகள் மற்ற காரியங்களில் இது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற திருமணங்கள் மற்ற காரியங்கள் ஏதாவது ஒரு காரியங்களை நாம் செய்யும்போது இந்த ஊழியத்தில் நாம் பயணிக்கிறது போலவே இந்த திருமண காரியங்களில் கூட ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 இந்த வார்த்தை சொல்லுகிறார். இங்கே ஒரு 2 பேர் அல்லது 4 பேரை குறித்து இந்த பகுதியை சொல்லுகிற இந்த 3 வசனமும். ஒன்று பவுல். ஷீலா என்ற ஒரு மனுஷனோடு கூட ஊழியத்தில் பயணிக்கிறார். 3வது தீமோத்தி என்ற ஒரு சீஷன், அவர் அந்த ஊரில் இருக்கிறார். 4வது தீமோத்தியுடைய தாய் தகப்பன். இந்த 5 பேரை குறித்து இங்கே சொல்லப்படுகிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு குடும்பம்னா ஒரு 5 பேர் 10 பேரோடு கூட ஒரு கூட்டு குடும்பமாக அது பயணிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பல ஆண்டுகள் அப்படியாய் கடக்கும். பிள்ளைகள் பிறந்து அவர்கள் பெரியவர்களாகி திருமணமாகி அவர்கள் பிள்ளைகள் பிறக்கிற வரையில் ஒரு 4 பேரோ அல்லது 3 பேரோ அல்லது 5 பேரோ அந்த குடும்பத்தில் நீண்ட நாட்கள் பயணிக்கிற ஒரு காரியத்தை போல இங்கே ஊழியத்துக்கு கடந்து போகிறார் பவுல் போகும்போது மேலே 15ஆம் அதிகாரத்தில் மேலே சொல்கிறாரு 40வது வசனத்தில், பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரரே தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலோ சிசிலியாவிலோ திரிந்து சபைகளை அவன் என்ன செய்தான், பலப்படுத்தினான். அப்போது 15ஆம் அதிகாரத்தினுடைய அந்த கடைசி பகுதியிலேருந்து அந்த ஊழிய பகுதியை ஆரம்பிக்கிறார். அப்போது பவுல் சீலா என்ற ஒரு மனுஷனை அழைத்து கொண்டு போகிறான். தேவனுடைய சித்தத்தை அறிந்து சில காரியங்கள் நடக்கிறார். எப்படி தேவனுடைய சித்தம் அப்படின்னா, இங்கே இன்னும் மேலே போனீங்கன்னா அதாவது என்ன நடக்குது 38 சொல்கிறாரு, பவுலோ அவன் பாம்பிலியா நாட்டில் நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். அங்கே ஒரு பிரிவினை உருவாகிறார். 39 வரும்போது சொல்கிறாரு, இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு என்ன செய்தார்கள், பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டி கொண்டு கப்பல் ஏறி சீப்புருத்துவுக்கு என்ன செய்துட்டான், ஒரு சீடன் இன்னொரு சீடனை பிடிச்சிக்கிட்டு அவன் ஒரு பகுதிக்கு போயிட்டான். இங்கே கீழே வரும்போது பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு இவன் ஒரு பகுதிக்கு கடந்து போகிற ஒரு காரியம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ சித்தத்தை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். அந்த பிரிவினை வரும்போது தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்போ 16வது அதிகாரத்தில் 3 வசனம்தான் அது சொல்கிறாரு. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தி எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். 1ஆம் நூற்றாண்டில் கலப்பு திருமணம் மத சார்ந்த காரியங்கள் கூட நடந்திருக்கிறதாக இங்கே சொல்லப்படுகிறது. தீமோத்தி என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார், அதாவது ஒரு நல்ல சீஷன். அவருடைய தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ, கிறிஸ்துவ சகோதரி. அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்கன், அந்நியன். அந்த காலத்திலே ஒரு கலப்பு திருமணத்தை செய்து ஒரு மகனை பெற்றெடுத்து அந்த மகன் தாய் வழியில் நடக்கிறார். நல்ல கவனிங்க, தாய் வழியில், தகப்பனுடைய வழியில் இல்லை.
ஏன்னா ஏற்கனவே விசுவாச சகோதரி, யூத பெண்ணாக இருக்கிறார், தேவனுக்கு பயந்த ஒரு சகோதரி, தேவனை அன்பை ருசித்த ஒரு சகோதரி, தேவனுக்கு பயபக்தியாய் வாழ்கிற ஒரு சகோதரி. திருமணம் என்பது ஒருவேளை கிரேக்கனோடு கூட திருமண பந்தம் இருந்தாலும் தன் மகனை சரியான பாதையில் அவர் வளர்த்து முன்னேற்ற பாதையில் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால தான் இந்த பகுதியில் சொல்கிறார். இப்போது பவுல் வரார், 2வது வசனம் சொல்கிறாரு, அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரரால் நற்சாட்சி பெற்றவனாய். இவன் யார்? தீமோத்தை நல்ல கவனிக்கணும். அவன் நல்ல சாட்சி பெற்றவனாய் இருந்தான். இந்த லிஸ்திரா இக்கோனியா என்ற இந்த பட்டணங்களில் இவனை குறித்து நல்ல சாட்சி, அதாவது இவனை குறித்து நல்ல மரியாதை, தீமோத்தை குறித்து நல்ல மதிப்பு மரியாதை. அவன் நல்ல மனுஷன், நல்ல வாலிபன், நல்ல பயப்படுறவன், கடவுளுக்கு பயப்படுறவன், தாய் சொல்ல கேட்குறவன், தாயோடு கூட நடக்கிறவன், இப்படி எல்லா காரியத்தையும் அவனை குறித்து சொல்லுகிறது. இப்போது பவுல் அங்கே உள்ளே வரார். பவுல் உள்ளே வரும்போது நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். 3வது வசனம், அவனை பவுல் தன்னுடனே கூட்டி கொண்டு போக. நல்லா கவனிக்கணும். இப்போது பவுலும் சீலாவும் போகும்போது தீமோத்தே என்ற வாலிபன் வரா. அந்த வாலிபன் பயபக்திக்குரியவன், நற்சாட்சி பெற்றவன், உண்மையானவன், தேவனுக்கு பயப்படுறவன், அவருடைய தாய் ஒரு யூத பெண்ணு, அவன் ஜெபிக்கிறவன், எல்லாவற்றிலும் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். இவனை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறார். நல்லா கவனிக்கணும். இவன் விரும்பினான். ஆனால் இப்போ ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? அவனுடைய தகப்பன் யாரா இருக்கிறா? கிரேக்கன் என்று அவ்விடங்களிலிருந்தும் யூதர்கள் எல்லாம் அறிந்தபடினால சில காரியம் நமக்கு எப்பவுமே இருக்கும். கூட இன்றைக்கி அந்த அடக்காராதனை செய்யும்போது நிறைய பேர் இந்துஸ் தான், அவங்க குடும்பம் பூரா எல்லாருமே மருமகள்மார்கள், ஒரே ஒரு மருமக தான் கிறிஸ்துவங்க, ஒரு பையன், இன்னும் 2 பையனும் அவங்க மருமகளும் இந்துவாக தான் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, எல்லா இடத்துலையும் இந்த சிக்கல் இருக்கிறது. ஒரு மதம் மாறும்போது சபைக்கு போகும்போது, ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அந்த தாயார் எப்படி ஆகிட்டாங்கன்னா, கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டாங்க. போய் கேட்கும்போது சொல்லிட்டாங்க, அவங்க ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க, அதனால் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவ முறைப்படி நல்லடக்கம் செய்து விடுங்கள். நல்ல கவனிக்கணும். இப்போது இவனை அழைச்சிட்டு போனோன்னா இவன் ஒரு ஆசைப்படுறா. அவருடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாம் அறிந்தபடினாலே எதிர்ப்பு வரும் என்று இப்போ நடக்கிறான். எதிர்ப்பு வரும். அவன் என்ன செய்கிறான்? அவர்கள் நிமித்தம் அவனுக்கு என்ன பண்ணான்? விருத்த சேதனம், ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டான். விருத்த சேதனம் என்பது பழைய 10 கட்டளை ஒன்று. ஞானஸ்தானம் என்பது புதிய ஏற்பாட்டில் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் பண்ணினான். ஏன்? இப்போ அவனுடைய தகப்பன் கிரேக்க, எப்படி என் மகனை கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்து, அவர்களுக்கு பயந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் என்ன பண்ணாங்க? அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள். அதான் மேலே தலைவி சொன்னார், தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. இந்த சம்பவம் நடக்கும். ஆனால் 7 காரியம் சொல்கிறேன், வேகமாக சொல்லிடுறேன். 1, தீமோத்தை கிறிஸ்துவின் சீடனாக இருந்தான். 2வது, அவன் தாய் ஒரு நல்ல பயபக்தி உள்ள யூத விசுவாசியாக இருந்தால். 3வது, அவன் தந்தை கிரேக்கனாக இருந்தாலும் தன் மனைவியோ தன் பிள்ளைகள் மேல் அன்புள்ளவனாய் பாசமுள்ளவனாய் இருந்து குடும்பம் நடத்தினான். 4வது, லிஸ்திரா இக்கோனியா அந்த இடங்களில் தீமோத்தை குறித்து நல் மதிப்புள்ள மனுஷனாக வாலிபனாக அவன் இருக்கிறான். வாலிபத்தில் நல்ல கவனிக்கணும். வாலிப நாட்களில் இந்த மரியாதையை பெற்றுக்கொள்வது போது அபூர்வமான ஒரு காரியம். போகிற இடத்துலலாம் அந்த மரியாதை, நல்ல பையங்க, நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னா தயார் பண்ணணும். இதுதான் இங்கே நடக்குது. அந்த லிஸ்திரா இக்கோனியாவில் போனால் வேதத்தினுடைய ரகசியங்களை பல ஸ்டடி பைபிளில் போகும்போது சொல்கிறாங்க, அவன் நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க தீமோத்து மேலே. 5வது, அங்கே சொல்கிற நல்ல சாட்சி நிறைந்தவனா தீமோத்து இருந்தான். சாட்சி ரொம்ப அவசியம். சாட்சி கட்டு போச்சு அப்படின்னா வாலிபத்தில் ரொம்ப கஷ்டம். 6வது, பவுல் தீமோத்தியுடன் பயணிக்க விருப்பம் கொள்கிறான். ஏன்னா இவனை கொண்டு ஊழியத்தை லகுவாக நிறைவேற்றலான்னு எல்லா ஊழியக்காரன் நினைக்கிறான். பெரியமார்களே, உங்கள் வீட்டில் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அந்த பயணிக்கிற ஒரு காரியம் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தரே சேர்க்கிறார். இப்போ அதுதான் தேவ சித்தம். 7வது, தீமோத்தேக்கு
அங்கேயே ஞானசாரம் கொடுக்கப்பட்டு அவனோடு பயணிக்கிற காரியத்தை பவுல் செய்தான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வசனம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:5 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிற அன்பே, அதுதான் கற்பனையின் பொருள். அப்போது விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் ஒன்று பண்ணிக்கினாலும் சரி, பண்ணாக்கதை படியெல்லாம் அதெல்லாம் போயினுக்குது அப்படி உள்ள அப்படி சொல்கிறார். அதல்ல, மாயமற்ற நல்ல இருதயத்தில் பிறக்கிற அன்பு, அதைத்தான் தீமோத்தேயு கிட்ட பவுல் கண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இப்படி மாற்றி பயணிக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த ஊழிய பயணத்தில் தீமோத்தேயு ஆண்டவரை பவுலும் சீலாவும் சேர்ந்து பயணிக்க விரும்பும்போது தடை செய்கிற காரியங்களெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்த கிருபை செய்தபடினால் உம்மை ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுடைய ஊழியங்களுடைய சபைகளிலே ஆண்டவரே கர்த்தாவுடைய குடும்பங்களில் கூட இந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பயணிக்கிற காரியத்தை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வாதி பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல் சுகத்தையும் பலத்தை கொடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபித்து முன்னேறி போகிற காரியத்தை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்திருப்போம்.